friends, welcome to my channel. நான் Stanley. And இன்னைக்குள்ள வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க ஸ்டுடியோவும் இந்த ரூமும் வித்தியாசமா இருந்திருக்கும். Of course இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோல இல்ல. இன்னைக்கு நம்ம வேற ரூம்ல வந்திருக்கோம். இந்த ரூம்ல தான் கீபோர்ட் இருக்கு. என்னடா கீபோர்ட் முன்னாடி உட்கார்ந்து கீபோர்ட் ப்ளே பண்ணிட்டு இருக்கான் அப்படி நீங்க கண்டிப்பா நினைச்சிருப்பீங்க. And of course இன்னைக்கு நம்ம கீபோர்ட் எப்படி ப்ளே பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். And அதுக்குரிய ஒரு சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த இடம் வேற கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. மைக் வேற நடுவுல தொங்கிட்டு இருக்கு. அண்ட் நான் கொஞ்சம் நோட்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது என்னென்ன பேசணும் அப்படிங்கிறது என்னென்ன ஸ்கிரிப்ட் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது இந்த விஷயம்லாம் பேசியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதனால் நான் ஆல்ரெடி ஒரு நோட்ஸ்லாம் நான் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் நான் உங்களுக்கு வாய்ஸ் கமெண்ட் பேக்ரவுண்டில் கொடுத்துட்டே இருக்கேன். உங்களுக்கு டிஸ்பிளேயில் இமேஜஸ் வரும். இது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகணும். காய்ஸ், ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா, உங்களுக்கு ட்ராவலிங் கேஜெட்ஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கான சேனல். ஓகே, உங்களுக்கு என்னென்ன சொல்லணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஹிண்ட்ஸ் மாதிரி நான் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அவ்வளோ விஷயத்தில் ஞாபகம் வச்சுக்க முடியாது, நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டேவ்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஆக்டேவ்ஸ் அப்படின்னா வேறு எதுவும் இல்லை. இப்போ டிஸ்பிளேயில் வருது இல்லையா, டிஸ்பிளேயில் வர்றது வந்து 2 பிளாக் கீஸ் அப்புறம் 3 பிளாக் கீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டர்னில் இருக்குது இல்லையா. ஸோ அந்த கீஸ் அந்த 2, 3 அந்த 2 பிளாக் கீஸ் மொத்தம் அந்த 5 பிளாக் கீஸ் உள்ளதான் ஒரு ஆக்டேவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதில் சியில் ஆரம்பித்து பியில் முடியும். சியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, CDEFGAB. ஸோ இதுதான் அதோட பொசிஷன்ஸ், கீஸோட பொசிஷன்ஸ். இந்த C to அந்த B வரைக்கும் உள்ளது ஒரு கம்பைன்டு ஒரு பேக்கேஜ். ஸோ நம்ம கீபோர்டை பொறுத்த வரைக்கும் இதில் 5 ஆக்டேவ்ஸ் இருக்குது. பியானோலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, சில அந்த கான்சென்ட்லாம் வாசிப்பாங்க, ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் அதில் உள்ள ஆக்டேவ்ஸ். ஸோ இதில் 7 ஆக்டேவ் அந்த மாதிரி பெரிய கீபோர்டில் வந்து 7 ஆக்டேவ் இருக்கும். அண்ட் அதோட ஷார்ப்பு ஃப்ளாட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு இமேஜ் கொடுக்குறேன். இதில் வந்து மேலே DEGB அதுக்கு மேலே எல்லாமே ஒரு பி மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குதுல்ல, அந்த சிம்பிள் வந்து ஃப்ளாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ளாட் அப்படின்னா என்னென்னா, நார்மலாக நீங்கள் CDEலாம் கீஸ் பார்க்குறீங்க இல்லையா, அந்த கீஸுக்கு முன்னாடி உள்ள பிளாக் கீ. இப்போ கீழே பாருங்கள் CDEன்னு இருக்குது, அதில் டிக்கு முன்னாடி, அதாவது செகண்ட் உள்ள டிக்கு முன்னாடி மேலே ஒரு பிளாக் கீ இருக்குது, அது வந்து ஃப்ளாட்டு. அதே மாதிரி டிக்கு ரைட் சைடு உள்ள மேலே இருக்கிறது வந்து ஷார்ப்பு. ஸோ இதே மாதிரி தான் ஒரு கீஸ்க்கும் அதே மாதிரி அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே உள்ள அந்த C ஷார்ப்பு D ஷார்ப்பு அதுவும் அதே தான். இந்த பிளாக் கீஸில் உள்ள என்னென்ன அந்த பிளாக் கீயை வந்து எப்படி மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்தது ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டு. நீங்கள் நார்மல் அதாவது ஒரு நோட்ஸை பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், ரைட் ஹேண்டுக்கு தனியாக லெஃப்ட் ஹேண்டுக்கு தனியாக அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ அந்த சிம்பிள் நீங்கள் பாருங்கள், நான் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுக்குறேன். அண்ட் இது ரைட் ஹேண்ட் சிம்பிள், இது லெஃப்ட் ஹேண்ட் சிம்பிள். ஆனால் அது மென்ஷன் பண்ணுறதுக்கு மட்டும் தான், நம்ம பார்த்தோன்னே ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக மட்டும் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் அப்படிங்கிற சிம்பிள் இருக்கும். அடுத்தது ஒரு நீங்கள் எந்த கீபோர்ட் நோட்ஸ் வாங்கினாலுமே ஒரு எங்கே பார்த்தாலுமே ஒரு 5 லைன்ஸ் இருக்கும். ஸோ அந்த 5 லைன்ஸில் வச்சு தான் நீங்கள் மென்ஷன் பண்ண போகிறீங்க. அது லைன்ஸு ஸ்பேசஸ் அந்த மாதிரி 2 இதாக பிரிக்கலாம். அதில் வந்து நான் இப்போ ரைட் ஹேண்ட் உள்ளது மட்டும் சொல்லி தரேன். ஃபஸ்ட்டு இதில் பார்க்குறீங்க அப்படின்னா ரைட் ஹேண்டில் வந்து EGBDF அப்படின்னு போட்டிருக்கேன், அந்த லைன்ஸில் உள்ளது மட்டும். சப்போஸ் ஒரு சில இதில் வந்து மேலே லைன்ஸு கீழே லைன், இந்த லைனையும் அந்த லைனுக்கும் அப்பாற்பட்டு மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, அது வேறு ஒன்றும் இல்லை, அது இதோட கண்டினியூஷன் அப்படிங்கிற மாதிரி. அது மேக்ஸிமம் மெஜர் கேசஸில் வராது, பட் ஒரு சில கேசஸில் அது வர சான்ஸ் இருக்குது. ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உள்ள ஸ்பேசஸ்க்குரியது தனியாக நான் 2வது கொடுத்துருக்கேன். அடுத்து அந்த FACE அப்படின்ற அந்த ஸ்பேசஸ்க்குள்ளே மட்டும் பாருங்கள் உள்ள FACன்னு இருக்கும். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்க வேண்டிய இந்த 2 மெர்ஜ் பண்ணிங்கன்னா தெரியும், EFGABD அதே மாதிரி அந்த கண்டினியூஷன் அப்படியே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க, லைன் தனியாக ஸ்பேசஸ் தனியாக அப்படிங்கிற மாதிரி. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் இதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் லாஸ்ட்டில் உள்ளதை எடுத்துருப்பாங்க. லாஸ்ட் இதில் EF இந்த ஸ்பேசஸில் ஃபஸ்ட்டு, லைன்ஸில் ஃபஸ்ட்டு இந்த 2 தான் எடுத்துருப்பாங்க. எடுத்துகிட்டு மீதி உள்ளது எல்லாமே அதே பேட்டர்னில் அரேஞ்ச் ஆகிருக்கும். மீதிப்படி வேறு பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்காது இந்த 2க்கும். ஸோ இதோட நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதே மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டு வந்துச்சுன்னா அது 4 பீட்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, 1 2 3 4 இந்த ஒரு 4 பீட்ஸ் கவுண்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி 2 பீட்ஸ் அப்படின்னா அதே மாதிரி 2 அண்ட் 1 1.5. அந்த பக்கத்தில் டாட் வச்சு இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாட் வச்சு என்னென்னா ப்ளஸ் 50%. இப்போது ஃபஸ்ட்டு அந்த சர்க்கிள் வந்து 4 அப்படின்னு இருக்கா, அதில் வந்து 50% 2. ஸோ அந்த 2வையும் 4ஐயும் ஆட் பண்ணி அடுத்ததில் போட்டிருப்பாங்க 6 அப்படின்னு. அதே மாதிரி செகண்ட் ஒரு எம்டி பாக்ஸ் இருக்குது, அது வந்து 2. அது பக்கத்தில் ஒரு டாட் வச்சா அந்த 2வோடைய ஹாஃபு 1. ஸோ இந்த 2 ஆட் பண்ணி 3. அடுத்தது தேர்டு வந்து 1 ஆஃப் வந்து ஹாஃப் தான். ஸோ 1.5 அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நோட்ஸோட லென்த்து.
நீங்கள் ஒரு நோட்ஸையும் பார்க்கும்போது ஒரு சில இது மேக்ஸிமம் அந்த தேர்டு இருக்குன்னு பார்த்தீங்களா, பீட்ஸ் 1ன்னு அதே பீட் 1 அதே தான் இருக்கும். பட் ஒரு சில பீட் 1 இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு சிலதை மட்டும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்டு கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, கார்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். கார்ட்ஸ்னால் வேறு எதுவும் கிடையாது. சி மேஜர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சி மேஜருக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. சிஇஜி இந்த மூணுமே நார்மலாக எப்போ போல் படிக்கிறது தான். நீங்கள் பிளாக் கேஸ் உடைய தேவையில்ல, ஒயிட் கேஸ் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, சி ஷார்ப் மேஜர் அப்படின்னா சி ஷார்ப்பு இ ஜிக்கு பதில் ஜி ஷார்ப் யூஸ் பண்ணணும், அவ்வளோ. இதுக்கு வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை. அதே மாதிரி தான் மீதி உள்ள மேஜர் எல்லாத்துக்கும் உங்களுக்கு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அட் த சேம் டைம் உங்களுக்கு டிஸ்பிளேலையும் வரும், நீங்கள் அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. கீபோர்ட் போடுறது பெரிய கஷ்டம் எதுவும் கிடையாது. என்னால் முடிஞ்சளவு நான் சுருக்கமாக நான் இந்த வீடியோவில் கொடுக்க பார்க்குறேன். அதுவும் 10 மினிட்ஸ் வீடியோவே, அதுவும் இந்த டைமில், இந்த கிரைசிஸ் டைமில் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதே பெரிய விஷயமாக தான் இருக்குது. ஆனால் ஒரு வீடியோ அப்லோட் ஆகிறதுக்கு ஒரு 1.5 hours to 2 hours ஆகுது. அது கண்டிப்பாக என்னுடைய டைமை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணுது. பட் இருந்தாலும் என்னால் எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து முடிக்க விரும்புகிறேன். இதை மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் கீபோர்டு இருந்தால் ப்ளே பண்ணி பாருங்கள். அப்படி கீபோர்டு இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆப் ஸ்டோரில் இல்லைனா கூகுள் ஸ்டோரில் கண்டிப்பாக இதோடைய பியானோ அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்களா நிறையா ரிசல்ட்ஸ் வரும். அதில் ஏதாவது டவுன்லோட் பண்ணுங்கள். நான் இப்போ சொன்ன மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கூகுளில் போய் உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ அந்த சாங் நேம் போட்டு கீபோர்ட் நோட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே கண்டிப்பாக லிஸ்ட் ஆகும். அதில் உங்களுக்கு பிடிச்ச சாங்கை செலக்ட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். போன வீடியோவில் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க பிளர் ஆகுது அப்பப்போ அப்படின்னு. சாரி, அது வந்து மேனுவல் ஃபோக்கஸில் தான் இருந்தது. நான் இப்போ வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் மாற்றிட்டேன். ஸோ நான் பேசுகிறது எல்லாமே இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஃபோக்கஸ் ஆகிக்கிடும். இனிமேல் அந்த ப்ராப்ளம்ஸ் வராது. உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள், நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா நீங்கள் லைக் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணலாம். வேறு ஒரு புது வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye. ஷூட்டில் இருக்கேன், அப்புறம் கூப்பிடியா? பை. நேரத்தை பாரு, இதில் விட்டேன்.